கோவையில் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம், பிராமின் அசோசியேஷன் மற்றும் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பில் கோவை மாநகர காவல்துறை ஆணையரிடம் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் நிறுவன தலைவரும் அகில பாரத மக்கள் கட்சி தலைவருமான முனைவர் ராமநாதன் தலைமையில் நக்கீரன் பிரகாஷ் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்று மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். புகார் மனுவில் கருவறையில் அர்ச்சகர்கள் கழிக்கும் சிறுநீர்தான் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் குடித்து தலையில் தேய்க்கும் தீர்த்தம், அர்ச்சகர்களையும் இந்துக்களையும் அவமதித்து நக்கீரன் பிரகாஷ் என்பவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்த அவதூறான பேச்சு பிராமண சமுதாயத்தினர் சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்களுக்கு மற்றும் இந்துக்களை இழிவுபடுத்தும் நோக்கில் பேசியதால் காவல்துறையினர் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்று புகார் மனு அளித்தனர். பின்னர் நிறுவன தலைவர் ராமநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அர்ச்சகர்களையும் இந்துக்களையும் இழிவாக பேசிய நக்கீரன் பிரகாஷ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் நக்கீரன் பிரகாஷ் வீட்டின் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்றும், காவல்துறையும் மற்றும் தமிழக அரசும் எங்களது கோரிக்கையை ஏற்று உடனடியாக கைது செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்தனர். இந்நிகழ்வில் அகில பாரத மக்கள் கட்சி மாவட்ட துணைத் தலைவர் நாராயணசாமி, சிவசேனா மாநில துணைத் தலைவர் பூக்கடை ஆனந்த், ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு தலைவர் ஜே மணிகண்டன், செயலாளர் செல்லமுத்து குமார், ஒருங்கிணைப்பாளர்கள் ரவிச்சந்திரன், கல்யாணசுந்தரம், பாலு சுப்பிரமணியம், சபரிநாத், வினோத், சிவசேனா மாநில செயலாளர் ரமேஷ், திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவர் சந்தனகுமார், பாலசுப்பிரமணியம் குருக்கள், கண்ணன் உட்பட சிவசேனா நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சி, ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம், பிராமின் அசோசியேஷன் தலைவர். இன்றைக்கி நாங்கள் கோவை கமிஷனர் ஆஃபீஸில் பிராமின் அசோசியேஷன் மற்றும் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பில் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். எதுக்காக கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாக சோஷியல் மீடியாவில் சிவாச்சாரியாரையும் பட்டாச்சாரியாரையும் ரொம்ப இழிவுபடுத்தி நக்கீரன் பிரகாஷ்ங்கிறவன் ஒரு அவமதிக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறான். அவன் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி கமிஷனரை பார்க்க வந்திருக்கிறோம். என்ன பேசியிருக்கிறான்னா, சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் 12 மணி நேரம் கர்ப்பகிரகத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சிறுநீர் போகிறதுக்கு பாத்ரூம் இருக்கா கர்ப்பகிரகத்துக்குள்ளே, அந்த சிறுநீரை தான் ஏந்தி எல்லாரும் குடிக்கிறீங்க தீர்த்தமாக அப்படின்னு சொல்லி ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயத்தில் பேசியிருக்கிறான். இது சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார்கள் மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு வர ஆன்மீக பக்தர்கள் அனைவரையும் கொச்சப்படுத்துகிற விதமாக இது இருக்கிறதுனால இவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து இவனை சிறையில் அனுப்பணும்னு நாங்கள் இன்றைக்கி பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர். இந்து விரோத போக்கு நடவடிக்கையாக நக்கீரன் பிரகாஷ் என்பவர் ஆன்மீக அன்பர்களையும் பிராமண சகோதரர்களையும் கொச்சைப்படுத்தும் நோக்கத்தில் ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு. இது இந்துக்கு எதிரான பதிவாகும். இதே நிலை தொடர்ந்தால் தமிழகத்தில் இந்து கூட்டமைப்பு சார்பாக அவன் வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கோவை மாவட்டத்திலிருந்து ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் நிறுவன தலைவரும் எங்களுக்கு மதிப்புக்கும் உரிய பிராமண சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ராமநாதன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பினுடைய கோவை மாவட்டத்தின் கிளை மூலமாகவும் இந்த புகார் மனுவை நாங்கள் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்க வந்திருக்கோம். இந்த புகார் மனுவோட சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நக்கீரன் பிரகாஷ் என்பவர் யூடியூப்பில் வினாதரியாக பேசியிருக்கார். அது குறிப்பிட்ட சமூக மக்களுக்கும் இந்து வழிபாட்டுக்கும் மிகவும் விரோதமாக இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டால், இது அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய 295வது பிரிவு 295A பிரிவின்படி அவர் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழ்நாடு அரசாங்கமும் நம்மளுடைய தாயன்பு கொள்ளம் கொண்ட திரு முதல்வர் ஐயா அவர்களும் இதேமாரி சம்பவங்களை தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்து இருக்க வேண்டும். எங்களுடைய இந்து சமய வழிபாட்டு முறைகளுக்கும் மற்றும் அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளுக்கும் மிகவும் விரோதமாக இருக்கிறது. இது கருத்து சுதந்திரம் என்ற பேரில் இவர் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பரப்புகிறாங்க. இதேமாரி அவதூறு பரப்புறதுக்கு தடை செய்ய வேண்டும். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மிகவும் தாயன்புள்ளத்தோடு கொண்டு இதேமாரி விஷயங்களை தடை செய்ய வேண்டும். எல்லாரும் எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்களும் அவங்கவுங்க செய்கிறதுக்கான விழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் இருக்கிறது. அதுக்கான சுதந்திரம் அதுக்கு தரப்பட்டு இருக்கிறது. கருத்து சுதந்திரம் என்ற பேரில் இதேமாதிரி அவதூறான விஷயங்களை பரப்புவதை தமிழ்நாடு அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதை மிகவும் பணிபுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.